வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கையோட ஒரு தலைமைத்துவம் நிரம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்கும். புதிய புதிய சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது பார்த்திங்கன்னா பலரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப பொறுமையோட பணிவோடு செயல்படுறது உங்களுக்கு அதிகமான வெற்றியை தர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகள் பற்றி ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் உருவாகும். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கால் வரத்துக்கு, இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் புதிய புதிய டீல் கிடைக்கிறதுக்கு, அதாவது புதிய புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உள்ளது. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்மிஷன் கிடைக்கக்கூடிய, கவர்மெண்ட்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சப்போர்ட்காக எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் பண வரவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்துருந்த ஒரு அமௌண்ட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீண்ட காலமாக சேமிப்பில் பார்த்திங்கன்னா கவனம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அது நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பெற்றோர் மற்றும் மூத்தோரோட ஆலோசனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது குடும்பத்தில் ஒன்றாக எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும். அதிகமாக வேலை பளு இருக்கிறதன் காரணமாக ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியான நேரங்களில் சாப்பிட்றத தவிர்க்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. தூங்குறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க, எதிர்பார்த்த மாதிரியான படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட நம்பர் பார்த்திங்கன்னா 1. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான உயர்வு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அமைதியாக பணியோடு திட்டமிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வேலையை சரியான நேரங்களில் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி இந்த வாரம் காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.